கோஃபேக்டர் டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் மைனர்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட எலமெண்ட் ஏஐஜே அப்படின்னா அந்த எலமெண்ட் ஐத் ரோ ஜேத் காலமில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மைனர் என்னன்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா -1க்கு பவரில் ஐ ப்ளஸ் ஜேயை போட்டு மைனரை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் கோஃபேக்டர். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸோட ரெஸ்பெக்டிவ் ரோ காலமாக டெலீட் பண்ணிவிட்டு கிடைக்கிற மேட்ரிக்ஸ், அதோட டிட்டர்மினன்ட், அது கூட ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் அட்டாச் பண்ணியிருக்கோம். ரீசன் என்னென்னா ஐ ப்ளஸ் ஜேங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கேஸு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 + 1 2 -1 பவர் ஈவன் ரைஸ் பண்ணோம்னா ப்ளஸ் சைன். அதுவே -1 பவர் ஆட் நம்பர் ரைஸ் பண்ணோம்னா அது மைனஸ் சைன். அது செகண்ட் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1 + 2 இட் இஸ் 3 -1க்கு பவர் 3 ரைஸ் பண்ணோம்னா மைனஸ் சைன். சிமிலர்லி தேர்ட் கேஸு ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் அதனால் ப்ளஸ் சைன். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டெலீட் பண்ணி கிடைக்கிற மைனர் அண்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டெலீட் பண்ணி கிடைக்கிற மைனர் ரெஸ்பெக்டிவ் கோஃபேக்டர்ஸ் நாம் என்ன செய்கிறோம், -1 பவர் 1 + 1 அது கூட மைனர், தட் இஸ் 3 8 2 1 மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் என்னவோ அதுதான் வந்து கோஃபேக்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தட் இஸ் A11. சிமிலர்லி செகண்ட் கேஸு கோஃபேக்டர் ஆஃப் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்